இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பேஷண்ட்டோடைய சக்ஸஸ் ஸ்டோரியை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த ஒரு அழைப்பு கொடுத்துருந்தோம். அதாவது ஒரு அந்தமான்லேருந்து ஒரு 51 வயசு மிக்கத்தக்க ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளம்னால யூட்ரஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சு நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் திடீர்னு மயக்கமாகி கோமா ஸ்டேஜுக்கு மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு. ஏன் இந்த மாதிரி யூட்ரஸில் ஆப்ரேஷன் பண்ணி கோமா ஸ்டேஜுக்கு போகும்போது அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கும் போது தான் தலையில் வந்து ஒரு பெரிய கட்டி 8 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு கட்டி இருந்தது தெரிய வந்திருக்கு. அது மூளைக்கு அடியில் ஸ்கல் பேஸ் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கட்டி என்ன ஆயிருக்குன்னா, அந்த கட்டி சைலண்டாக இருந்திருக்கு. அவங்களுக்கு வேறு சிம்டம்ஸ் எதுவுமே அவங்களுக்கு முன்னாடி கொடுக்கல. ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது அந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்து அந்த ஸ்பைனல் நீர் கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு வெளியேறும். அந்த மாதிரி வெளியேறும்போது தலையில் கட்டி ஏதாவது பெருசாக இருந்ததுன்னா திடீர்னு அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகி கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ஆயிருக்கு. ஸோ அதனால உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க, என்ன பண்ணணும்னு கேட்டு. நம்ம உடனே வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணது ஒரே தீர்வு, வேறு வழி இல்லைன்னு சொல்லி உடனே அவங்களுக்கு அங்கே அந்தமானில் வந்து நியூரோ ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால உடனே ஆம்புலன்ஸில் ஏர் ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணி இங்கே எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே மயக்க நிலையில் தான் இருந்தாங்க. வந்து நாங்கள் உடனே பார்த்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி அந்த எந்த கட்டி எந்த லொக்கேஷனில் இருக்குது, அதை சுற்றி உள்ள நரம்புகள் என்னென்ன இருக்குது, எப்படி இதை பாதுகாப்பாக எடுக்கலான்னு ரொம்ப டைம் கொடுக்கல எங்களுக்கு. ஏன்னா பேஷண்ட்டோட கண்டிஷன் அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ சீக்கிரம் பிளான் பண்ண முடியுமோ பிளான் பண்ணி அடுத்த நாளே நம்ம அந்த கட்டி மூளை வீக்கத்தை குறைக்கிறதுக்கு மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணி ஐசியூவில் அட்மிட் பண்ணி அன்றைக்கே ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்த உடனே ஆப்ரேஷன் வந்து அந்த ஸ்கல் பேஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு சர்ஜரி. ஏன்னா மூளைக்கு அடியில் எல்லா ரத்த குழாயும் நரம்பும் அந்த மூளைக்கு அடியில் வழியாக தான் போகும். யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஒரு சர்ஜரியே காம்ப்ளெக்ஸ் தான், ரொம்ப பிளான் பண்ணி தான் அந்த மாதிரி சர்ஜரி பிளான் பண்ணுவோம். ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எமர்ஜென்சியாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் சில விவரங்கள் தெரிஞ்சதுனால உடனே ப்ரொசீட் பண்ணி அந்த கட்டியை நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு 6 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆச்சு. நிறைய ப்ளீடிங் நிறைய இருந்தது. பட் எல்லாம் சமாளிச்சுட்டும் கட்டி நல்லபடியாக வந்துடுச்சு. அவங்களும் கொஞ்சமாக நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஸோ இப்போது இன்றைக்கி 8வது நாள். இன்றைக்கி தான் வந்திருக்காங்க பேஷண்ட், திரும்பவும் நல்லா இருக்காங்க. ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவர்ட். இன்றைக்கி ஸ்டிச்சஸ்லாம் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு 1-2 நாளில் இங்கே தங்கி இருந்துட்டு அவங்க ஊருக்கு அந்தமானுக்கு போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். கட்டி ரிப்போர்ட்டும் வந்திருக்குது. நல்ல கட்டி தான். இது வந்து ஒரு கிரேட் 1. ஸோ இப்போ ஃபர்தராக அவங்களுக்கு தெரப்பி தேவைப்படாது. ஏன்னா கட்டி ஆப்ரேஷன் பண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டோம். ஏன் இந்த மாதிரி ஒரு கட்டி வந்து சைலண்ட்டாக எப்படி வளர்ந்துருக்குங்கிறது சிலவங்களுக்கு வரலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி கட்டி வந்து தலைவலியாலேயோ இல்லை கண் பார்வை மங்கிறதுனாலையோ இல்லை ஒரு ஃபிட்ஸ் மாதிரியோ தான் வந்து ஹாஸ்பிட்டலில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சைலண்ட்டாகவே இருந்திருக்கு. இந்த ஸ்பைனல் வந்ததுக்கப்புறம் தான், கோமா போனதுக்கப்புறம் தான் அந்த கட்டி இப்படி இருக்கிற விஷயமே தெரிய வந்துருக்கு. இது ரொம்ப ரேர் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன். அது எவ்வளோ பெரிய கட்டி, சின்ன கட்டினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 8 சென்டிமீட்டர் கட்டி வந்து பிரெயினில் சைலண்ட்டாகவே இருந்திருக்கு. அதனால தான் மேபி அவங்களுக்கு ரிட்ரோஸ்பெக்டிவ் அப்போ தலைவலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் யூஸ்வலாகவே யாரும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, தலைவலி தானே சொல்லிட்டு. அதே மாதிரி தான். அதனால் வந்து தலைவலி ஏதாவது இருந்ததுன்னா, தொடர்ந்து இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக மருத்துவரை ஆலோசிக்கணும். இவங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் யூட்ரஸ்க்கு முன்னாடியே இது மாதிரி தலைவலிக்கு நரம்பு டாக்டர் யாராவது பார்த்து அவங்க ஸ்கேன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து ஸ்பைனலில் பண்ணக்கூடாது, அனஸ்தீசியா கொடுத்து பண்ணணும். இல்லைன்னா இந்த கட்டி, பிரெயின் கட்டியை ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு தான் யூட்ரஸ் எடுக்கணும். ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் இவங்களும் பெருசாக அதை சொல்லலை, அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல. அதனால வந்து ஸோ ஒரு விழிப்புணர்வு இது. ஏன்னா இந்த மாதிரி பெரிய கட்டி இருக்கும்போது நம்ம அதை ஸ்கேன் பண்ணாமல் வேறதுக்காக ஸ்பைனல் கொடுத்துட்டோம், அவங்க அன்கான்ஷியஸாக போய் கோமா ஸ்டேஜ். இவங்க லக்கிலி உயிர் படைச்சிட்டாங்க. ஷீ இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். இட்ஸ் செகண்ட் லைஃப் ஃபார் ஹர். பட் எல்லாருக்கும் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்காது. நிறைய நேரங்களில் அதுவும் ஒரு தீவில் இருக்காங்க அவங்க, அந்த மாதிரி தீவில் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் வந்து உயிருக்கே ஆபத்து. ஸோ ஜஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் கழிச்சோ ஒரு 12 ஹவர்ஸ் கழிச்சோ வந்திருந்தா கூட இட் வுட் ஹவ் பீன் லைஃப் த்ரெட்டனிங். இந்த மாதிரி அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி நார்மலாக வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து டைம் எவ்வளோ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஆக்ட் பண்ணி அந்த டியூமர் எடுத்து அந்த ப்ரெஷரை குறைக்கிறோமோ இந்த அவுட்கம் ரெக்கவரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்கான விழிப்புணர்வு.